லேட்டஸ்ட் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம மிட் கேப் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ். இவங்க வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே, ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே இருக்கிறாங்க. ஹைலி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் இருக்குது, மாடரேட்லி புல்லிஷில் இருக்கிறாங்க. அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் இஸ் 762 762 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் வந்து 816 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இவங்க செல் ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட செல் ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ, இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னாக்க இவங்க ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்கங்கிறது புரியுது. ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ எபவ் 15%க்கு மேலே இருக்குது, நியர்லி 20% இருக்கிறதுனால நல்ல ரிட்டர்ன் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.4 வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்கிறதுனால இதுவும் நல்லா இருக்குது. ஸோ இப்போ கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பிஇயை பொறுத்த வரைக்கும் 24.7 இருக்குது. ஸோ இப்போ 25 தான் நம்ம மேக்ஸிமம் சொல்லுவோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன சூட்சமாக இருக்குது, அந்த இதை நம்ம வந்து கடைசியாக பார்ப்போம். பிபி வந்து 4.7 இருக்குது. இப்போ வந்து கிட்டத்தட்ட இவங்களும் 5 நெருங்கிட்டாங்க. அப்படிங்கும்போது இதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ இவங்களோட 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 45.8 இருக்குது. அதே சமயத்தில் மைனஸ் வந்து 5%, -5.7 வந்து சர்ப்ரைஸாக வந்து ஃபோர்காஸ்டர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா 5%க்கு கீழே கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து 8 அனாலிசிஸ்ட் போட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 5 பேர் பையன், 2 பேர் ஹோல்டு, ஒருத்தர் செல் கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்க நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் 28% கூடியிருக்கு நெட் ப்ராஃபிட்டு. அதே மாதிரி ரெவென்யூ வந்து 8% ரெவென்யூ வந்து 8% கூடியிருக்கு. புக் வேல்யூ இப்போ கரண்ட் புக் வேல்யூ 174ஆகவும் டிடிஎம் புக் வேல்யூ 610ஆகவும் நமக்கு இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் டு போன மார்ச், இந்த 2024 மார்ச்சையும் 2023 மார்ச்சையும் கம்பேர் பண்ணும்போது 34% கீழே அடி வாங்கியிருக்கு நெட் ப்ராஃபிட்டு. அதே மாதிரி ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த குவார்ட்டர்லி Q to Q பார்க்கும்போது 3% கீழே அடி வாங்கியிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக இப்போ Q to Q பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெவென்யூ கூடியிருக்கு. இது வந்து மார்ச் டு இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ரெவென்யூ 3.3% கம்மியாக இருக்குது. இப்போ Q to Q பார்க்கும்போது ரெவென்யூ கூடியிருக்கு, ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 192 கோடி ரூபா கம்மியாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக இபிஎஸும் கம்மியாயிருச்சு. இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க இவங்க 60% அன்சேஞ்சாக இருக்கிறாங்க. மொரோவர் இன்க்ரீஸ் கூட ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க வந்து எஃப்ஐஏஎஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பொசிஷனை வந்து கிட்டத்தட்ட 2% கிட்டக்க இறக்கி விட்டாங்க. இவங்க வந்து டிஐஎஸ் வந்து இப்போ வந்து 1.25% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய இபிஎஸ் டேட்டாவை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டிருக்கிறோம். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இபிஎஸோட டிடிஎம் நம்மளுடைய கால்குலேஷனில் 33. அதே சமயத்தில் எஸ்டிமேஷன் அண்ட் சர்ப்ரைஸை கழிச்சிட்டு போடும்போது 43 நமக்கு நெட்டாக கிடைக்கிது. அப்போ இதை காட்டிலும் இது ஒரு 10 பாயிண்ட் கூட இருக்கிறதுனால கொஞ்சமாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ 360 இருக்கு இல்லைங்களா, இந்த 360 வந்து 360 நமக்கு ஃபேர் ப்ரைஸ் இருக்குது. 360 நமக்கு ஃபேர் ப்ரைஸ் இருக்குது. அந்த ஃபேர் ப்ரைஸுக்கு இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 2.26 இருக்குது. அப்போ இது 2.5 வரைக்கும் நமக்கு ஏறுறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு புரியுது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம 1.5 போட்டு 540 நம்ம வந்து லோ வேல்யூ செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இந்த 360 இன்ட்டு 2.5ன்னு போட்டோம்னா 900. ஸோ இப்போ 900க்கு ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ 174, அப்போ புக் வேல்யூ வந்து 5, அப்போ அதுக்கு வந்து 870. 174 இன்ட்டு 5 போட்டோம்னா 870 வருது. ஸோ இப்போ 870லேருந்து 900 வரைக்கும் இதுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு புரிதலுக்கு எடுத்துக்கிறோம்.
இப்ப அந்த புரிதலோட நம்ம வந்து அடுத்த இடத்த நம்ம பார்ப்போம். இப்ப நமக்கு வந்து ஆனுவல் எஸ்டிமேஷன் முடிஞ்சு சர்ப்ரைஸ்ல வரும்போது 950 வருது. 876லேருந்து 950 மேக்ஸிமமா வருது. இப்ப இவங்க வந்து 834 கடந்திருக்கிறாங்க. 834 கடந்திருக்கிறதுனால அடுத்தது வந்து 876 950 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல நமக்கு வந்து 900ம் நமக்கு வந்து இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஃபேர் வேல்யூ 2.5ன்னு போட்டோம்னா மல்டிபிள் பை 2.5 போட்டோம்னா 900 வருது. ஸோ இப்போ 834, 876, 886, 950, 900, 950 இந்த ரேஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு ரேஞ்ச் வரைக்கும் இது அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நமக்கு இப்ப இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இப்ப இருக்கக்கூடிய டேட்டா. இதுல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா, அதாவது ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாங்கிறது ஃபோர்காஸ்டர்ஸோடைய எஸ்டிமேஷன்ஸ் தான். இதை விட்டுட்டு நம்ம இங்கே மாத்திரம் பார்த்தோம்னா 900, 834 டு 900 இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து ப்ரொஜெக்ஷன் 876 950 இது வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து சார்ட்டில் போட்டோம். சார்ட்டில் போட்டு இந்த 540 இப்போ இவன் மேலே இருக்கிறான். இவன் வந்து 720 உடைச்சு கீழே வந்தாலும் இந்த சைடு ரெட்டு இந்த இடத்துல எங்கேயாவது கரெக்ஷன் எடுக்கணும். அப்படி இல்லை 615 உடைச்சிட்டான்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இங்கே வந்து 754 அந்த இடத்துல அவன் சப்போர்ட் எடுத்து போகிறான். அப்படி இல்லை அதை உடைச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த சப்போர்ட் வந்து 720 கிட்டக்க எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 713, 18, 720 இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும். அதையும் உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 687, 647, 615 இந்த 3 வேல்யூவில் எங்கேயாவது ரிவர்ஸ் ஆகுறானான்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து அப் ட்ரெண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த கேப் தான் இது. ஸோ இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னான்னா 540 நம்ம வந்து லோ வேல்யூவாக எடுத்திருக்கிறோம். 540 உடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 360 வரைக்கும் ஸ்கோப் இருக்குது கீழே இறங்குறதுக்கு. அதுக்கு இடையில ஒரு ரீஜன்னாக்க 432லேருந்து 474 இந்த ரீஜன் 360 வரைக்கும் நமக்கு இந்த இடத்த உடைச்சிட்டான்னா 360 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இப்போ வந்து மேலே ஏறினான்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 876 டு 900 அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் வைக்கணும் அப்படின்னு சொன்னான்னா 950 டு 960 நம்ம வந்து அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப சேஃபு 834. ஆனால் ஆல்ரெடி இப்போ 841 தான் ரிவர்ஸ் ஆகியிருக்கிறான். அதனால 834 அதுக்கப்புறம் அதை உடச்சி போனோன்னா 876 டு 900 இந்த 3 வேல்யூ நம்ம 876, 86, 900 இந்த வேல்யூக்கு டச் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து இபிஎஸோட டிடிஎம் 900 சப்போர்ட் பண்ணுதுங்கிறதுனால நம்ம இதை சொல்கிறோம். எஸ்டிமேஷனோட டிடிஎம் இது வந்து எஸ்டிமேஷனோட ப்ரைஸ் வந்து சப்போர்ட் பண்ணணுன்னாக்கா 950 டு 960. இதில் இவன் இனிமேல் சப்சிக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்டு எஸ்டிமேஷனை சப்போர்ட் பண்ணுதா இல்லாட்டி டிடிஎம் இபிஎஸோட டிடிஎம் சப்போர்ட் பண்ணுதாங்கிறத பார்த்துட்டு தான் ஏறுவான். அப்போ இந்த குவார்ட்டருக்கு என்ன வருதுக்கு 720, 687, 647, 645. இப்போ ஆல்ரெடி இந்த குவார்ட்டருக்கு ஓவராக தான் ஏறி வச்சிருக்கிறான். அப்போ 720 சப்போர்ட் எடுக்கணும்னு பார்க்கணும். இல்லைன்னா 687, 647, 615 இந்த ரேஞ்ச் வரைக்கும் எங்கே சப்போர்ட் எடுக்கிறான்னு பார்க்கணும். இல்லாட்டி இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்ட்டரோட டிடிஎம் இபிஎஸோட டிடிஎம். ஸோ அப்போ அதனால 720, 687, 647, 615 இந்த லெவல் வரைக்கும் எங்கே வேணாலும் இருவான். 720, 687, 615, 647 அண்ட் 615 இந்த ரேஞ்சில் எங்கே வேணாலும் அவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.